இப்போ நம்ம கையில் ரைனாக்ஸோட ரெயின் கோட்டு தான் இருக்குது. இது வந்து நியர்பை ஸ்டோர்லேயும் கிடைக்கும், வெப்சைட்லேயும் இதை நம்ம வாங்கிக்கலாம். மெட்டீரியல் ரொம்ப கட்டியாக தான் இருக்குது, ஃபுல் ரப்பர் கோட்டட் மாதிரி. ப்ரைஸு 1350 வரும். ஜிப்பு இதுக்கு கீழே வந்துடும். தண்ணி உள்ளே சுத்தமாக போகாது, 100% வாட்டர் ப்ரூஃப். அது வந்து நைட்டில் ரிஃப்ளெக்ஷன் கையில் அதே மாதிரி இது ஒரு ரிஃப்ளெக்ஷன். இது வந்து நைட் டைம் அப்படி நல்லாவே ரிஃப்ளெக்டாக காட்டும். வெளி லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். ரைனாக்ஸோட ரெயின் ஜாக்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு ஹைவேல க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். இதை ரோட்டில் ஓட்டி எப்படி இருக்குங்கிற டெஸ்ட் ட்ரைவ் இப்போ பார்த்துடலாம். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டினா பரவாயில்ல, இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெயின் ஜாக்கெட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சைஸ் பெருசு எடுங்க. இல்லை ஜாக்கெட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 சைஸ் ஃபிட் சைஸே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபிட்டாக போட்டோன்னா அப்புறம் நீங்கள் ஜாக்கெட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது போட முடியாது. ஸோ 1 சைஸ் பெருசாக எடுத்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. பேகும் நீங்கள் போட்டுக்கலாம், ஜாக்கெட்டும் போட்டு அதுக்கு மேலே இந்த ரெயின் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 ட்ரைவ் போட்டு காட்டுறேன், அப்படி இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ரெயின் ஜாக்கெட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்ம தனியாக ஹைலைட்டாக தெரியும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஜாக்கெட் எடுக்கிறப்ப ஒரு சைஸ் பெருசு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் ஹுட்டீஸ் போட்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக் ஏதாச்சும் போட்டு கூட அதுக்கு மேலே இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், பேக் பின்னாடி போட்டிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி பேக் போட்டு யூஸ் பண்ண வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கூட இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. ஒரு 80, 90, 100லாம் போகும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஸ்வெட்னஸ் தெரியல, நல்லா ஏர் ஃப்ளோ உள்ளே போகுது. சூப்பராக இருக்குது இது போடுறதுக்கு. நல்ல ஒரு கிளாத் மெட்டீரியல் தான், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இதோட ஸ்கின்னில் படும்போது, நம்ம ஸ்கின்னில் படும்போது இது சூப்பராக இருக்குது இதோட கிளாத்து. ஸோ கைஸ், வண்டி நிறுத்தி இதோட ஓவரால் வியூ எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஒரு ஓரத்தில் போட்டுக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த ரைனாக்ஸோட ரெயின் ஜாக்கெட்டு. நல்ல ஒரு ரேடியம் கலரில் சூப்பரான ஒரு கலரு. காட்டுற எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுதான் அதோட ஃபுல் கலரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸுங்கிற அந்த பிராண்டிங் இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே அதே மாதிரி ரைனாக்ஸ் அப்படிங்கிற இங்கே பிராண்டிங் இருக்கும். சைடில் இது எல்லாமே அப்படியே ரேடியம் தான். நைட்டில் இதோட லுக்கு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ரைனாக்ஸோட இங்கே பிராண்டிங் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் தான். ஓவரால் லுக்கு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இதோட ஹைலைட்டே வந்து இதோட கலரு தான். H2 Pro 3 அப்படின்னு போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது இதோட கலரு. நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு சைஸை வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நார்மலாக ஜாக்கெட்டு ஹுட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவது போடாமல் நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா நார்மல் சைஸே போதும். மேபி நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் அப்படி இல்லைனா ஹுடீஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சைஸ் நீ பெருசாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எடுத்தது வந்து ரைனாக்ஸ் L சைஸ் தான் எடுத்தேன். உங்களுக்கு எது வேணுமோ அது கம்ஃபர்டபுளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட அடிஷ்னலாக ஒரு பவுச் வரும், மொபைல் போட்டு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைட்லேயும் இந்த மாதிரி கையிலையும் வந்து இந்த மாதிரி அவங்களோட வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பர்பஸுக்கு தான். பின்னாடியும் அதே மாதிரி தான், இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பர்பஸுக்கு தான் இதையும் வச்சுருக்காங்க. நெக்கில் வந்து இந்த மாதிரி அதாவது ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் தான் வேறு லெவல், கட்டியாக தான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகலை, நல்லா கட்டியாக தான் இருக்குது. இது ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க. ரொம்ப டைட்டாக எடுத்திங்கன்னா மற்ற ஷர்ட்லாம் போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இதோட கலர் அப்படியே தனியாக காட்டி கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இதோட கலர். ஒரு ஹுடீஸ் போட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye. I'm signing off. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.